கதவை யாராவது திறந்தா அந்த ஆவி அவர்களை அழைத்துக்கிட்டு போயிடும். அரவிந்த் அந்த இரவு கதவை திறக்கல. ஆனா அவன் ஒரு தவறு பண்ணினான். அவன் அந்த குரலை அவன் அம்மாவின் குரல் என்று மனசுல நம்பிட்டான். அதனால அந்த ஆவி அவன் மனசுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அடுத்த நாள் அவன் காணாம போயிட்டான். இப்போ அந்த கிராமத்துல 2 குரல் கேட்கும். அம்மா அம்மா கதவை தர. அதோட சேர்த்து என்னையும் காப்பாத்துங்க. அந்த 2 மணி மர்மம் இன்னும் முடிஞ்சதா இல்லை. அந்த குரல் நிற்கவில்லை, இன்னும் தொடர்கிறது. 2 மணி மர்மம், டிக் 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 மர்மம் தொடர்கிறது. அந்த இரவோடு முடிஞ்சதுன்னு கிராம மக்கள் நினைச்சாங்க. ஆனா அது ஆரம்பம். அடுத்த சில நாட்களில் அந்த கிராமத்தில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. இரவு 2 மணிக்கு மட்டுமல்ல, பகலிலும் சிலருக்கு அந்த குரல் கேட்க ஆரம்பிச்சது. அம்மா கதவை தர. அந்த குரல் வெளியில் இருந்து இல்லை, அவர்களுடைய மனசுக்குள்ள இருந்து வந்தது. ஒருத்தர் அந்த குரலை கேட்டு தன்னோட வீட்டு கதவை திறந்தாராம். அடுத்த நாள் அவர் இருந்த இடத்துல வெறும் நிழல் மட்டும்தான் இருந்தது. கிராமத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது ஒரு ஆவி மட்டுமல்ல, இது ஒரு பிடித்து கொள்ளும் சக்தி. யாராவது அந்த குரலை நம்பினா அது அவர்களோட உயிரையும் நினைவுகளையும் எடுத்துக்கொள்ளும். அந்த ஆவி இப்போ ஒரே ஒரு குரலா இல்லை, அது பல குரல்களா மாறி இருந்தது. அம்மா அண்ணா என்னை காப்பாத்துங்க. அந்த குரல்களில் அரவிந்த் குரலும் இருந்தது. கிராமத்துல ஒரு வயதான ஆள் சொன்னார், இந்த ஆவியை நிறுத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த முதல் குழந்தை இறந்த இடத்துக்கு போய் உண்மையை கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த இடம் கிராமத்துக்கு வெளியே யாரும் போகாத ஒரு காடு. அடுத்த இரவு சிலர் அந்த காட்டுக்குள்ள போக முடிவு பண்ணினாங்க. அவர்கள் போன அந்த பயணம் திரும்பி வராத பயணமாகும். அந்த காட்டு பயணம் முடியவில்லை, தொடரும். மர்மம், டிக் டிக் மர்மம் தொடரும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பகுதி 5 பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பேராதரவே எங்கள் பயணம் தொடர வலு சேர்க்கும். நன்றி, வணக்கம்.